செஃப் எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் சூப்பரான டிஷ் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். நம்ம கெஸ்ட் கிட்ட சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துல சூப்பரான ஒரு கறி ரெடி பண்ண போறோம். லாலிபாப் தேங்காய் பால் கறி தான். நம்ம சிக்கன் லாலிபாப்பை வந்து நிறைய விதமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம், சுக்கா மாதிரி சாப்பிட்ருப்போம். இது வந்து ஒரு கிரேவியாக ரெடி பண்ணுற போகிறோம். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி இது ரொம்ப எம்மியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஒரு பேச்சுலர் கறின்னு கூட சொல்லலாம். லாலிபாப்பை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் கோழிக்கறி லாலிபாப்கான தேவையான பொருட்கள். லாலிபாப் 4 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாட்டு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 4 குண்டு மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 10 இலை, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது 1 டேபிள் ஸ்பூன், திக்கான தேங்காய் பால் ஒரு 70 ml. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 குண்டு மிளகா, ஒரு 10 இலை கருவேப்பிலை, நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஏன் நான் பொடியாக வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன்னா அந்த சிக்கனோட சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் லாலிபாப் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் லாலிபாப்பை வந்து நம்ம ஒரு கிரேவியாக பண்ணி சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வெங்காயம் கலர் டர்ன் ஆகுது. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டால் தண்ணி விடாது, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கிட்டு தேவையான மசாலா தூள்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வேறு எந்த ஸ்பைசஸுமே நான் சேர்க்க போகிறதில்ல. இந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள் அப்படின்ட்டு சிக்கன் மசாலா கூட சேர்க்க போகிறதில்ல. இது அவ்வளோ நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ஏன்னா தேங்காய் பால் சேர்க்குறோம். ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா பொடியாக வதக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம லாலிபாப் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி, ஸோ ஃப்ளஷ் மட்டும் ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 4 பீஸ். இந்த மசாலா வந்து கோழியோட நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இந்த மசாலாலேயே லைட்டாக குக் பண்ணுங்க. இது ஒரு செமி கிரேவி மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்லாம், பரோட்டாவோட சாப்பிட்லாம், எந்த பிரெட்டுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ட்ரையாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு அப்பீடைசர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைப்போம். ஸோ கோழியில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ், மசாலா ஃப்ளேவர் எல்லாமே இறங்குது. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஜூசினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கோழி ரொம்ப ட்ரை ஆகிடும். கிரேவியும் சீக்கிரம் ட்ரை ஆகி தீய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கிரேவி நல்லா திக்காகி வந்துக்கிட்டு இருக்கு. கோழி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க வேண்டியது. நான் ஒரு 70 ml தேங்காய் பால் வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால். உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும்னா நீங்கள் நிறைய தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் ஊற்றி சும்மா ஒரே ஒரு கொதி தான், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, பால் தெரிஞ்சிடும். ஸோ நல்லா வாசனையாக இருக்குது. அந்த தேங்காய் பால் ஊற்றுன உடனே எனக்கு அந்த கோழி கறி ரொம்ப வாசனையாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம். அப்படியே மலை சாரல் மாதிரி போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ நம்ம சூப்பரான ஒரு தேங்காய் பால் லாலிபாப் கறி ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமாக இருக்குது. நல்ல திக் கிரேவி, லாலிபாப் செம்ம ஜூஸியாக வந்துருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது நான் முன்ன சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஒரு பரோட்டா ஆர் சப்பாத்தி ஆர் எனி பிரியாணிக்கு இல்லை வெள்ளை சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது அப்படியே இன்னும் நல்லா ட்ரை ஆக்குனா ஒரு சுக்கா மாதிரியும் தேங்காய் பால் சுக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி இப்போ பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.